எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம சியூடி யூஜிக்கான டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ சியூடி யூஜி அட்மிஷனுக்காக நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இருக்குது. சென்ட்ரல், ஸ்டேட், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், ப்ரைவேட், டீம் டு பி, கரெக்டுங்களா? அண்ட் அதில் நமக்கு n நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் இதில் ஒரு டாப் 10 யூனிவர்சிட்டி யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் எது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எதனால இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அண்ட் அந்த யூனிவர்சிட்டியில் எந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது, ஃபீஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது, இது எல்லாமே இந்த டாப் 10 யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. ஸோ அது வந்து டெல்லியில் நமக்கு இருக்குது. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1922 இருந்து இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் எந்த மாதிரி கோர்சஸ் இருக்குன்னா நமக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஹானர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கிட்டத்தட்ட 90+ இருக்குது. அண்ட் தென் இங்கே டியூஷன் ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 10K to 40K வரைக்கும் இருக்கும் பர் இயர். அப்ராக்ஸ் வேரிஸ் பை த காலேஜ். ஓகேங்களா? பை த காலேஜ் அண்ட் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் மாறும். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் ரேஞ்ச். ஓகே. அண்ட் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் ஃபார் தி யூஜி கோர்சஸ், யூஜி முடிச்சு நம்ம போகிறப்ப ஒரு 4 LPAலேருந்து 6 LPA வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் பார்த்தப்ப பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து நமக்கு 4 to 6 ரேஞ்ச் தான் வந்துட்டு ஆவரேஜ் பேக்கேஜாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் வந்துட்டு கண்டிப்பாக சியூடி யூஜி மூலியமாக தான் இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் பாப்புலர் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டாப் ரேங்க்டு காலேஜஸ் அண்டர் ஒன் யூனிவர்சிட்டி. ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி கீழே இருக்க அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி எல்லாமே டாப் ரேங்க்டு காலேஜஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ப்ளஸ் தான். ஓகே. இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மற்ற யூனிவர்சிட்டிக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வி ஹேவ் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, BHUன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், வாரணாசியில் இருக்குது. ஸோ இது நமக்கு டெல்லி யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி 1916 இருக்குது. இங்கே எந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஹானர்ஸ், இன்டெகிரேட்டட் யூஜி பிஜி டிகிரி இருக்குது, லா, ஆயுர்வேதா அண்ட் ஐஐடி BHUல இன்ஜினியரிங் இஸ் செப்பரேட் சியூடி இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இந்த ஐஐடி BHU வந்து நமக்கு சியூடிக்குள்ளே வராது. ஸோ நம்ம பார்க்குற இந்த மீதி கோர்சஸ் லைக் பிஏ, பிஎஸ்சி, இன்டெகிரேட்டட் யூஜி பிஜி இது எல்லாமே நம்ம சியூடி மூலியமாக வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,000 1.5 lakh வரைக்குமே டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு ரேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க. டிபெண்டிங் ஆன் த கோர்ஸ் யூ ஆர் சூஸிங். ஓகேங்களா? எடுக்கிற எல்லா கோர்ஸுமே அவ்வளோ தூரம் போகமான இல்லை. 5,000 இருக்குன்னு நமக்கு கோர்ஸ் இருக்குது. பட் 1.5 lakh வரைக்குமே கோர்ஸ் டிஃபர் ஆகும். ஓகே. அண்ட் இங்கே பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து நமக்கு 5 LPA to 7 LPA சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்மிஷன் சியூடி யூஜி மூலியமாக தான். அண்ட் பாப்புலர் ஃபார் ஒன் ஆஃப் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி. ஓகேவா? தங்கி படிக்கிறது இந்த ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டினா ஏஷியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி இது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான JNU, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஸோ இது நமக்கு டெல்லியில் இருக்குது. என்ன இயர் நமக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1969. ஸோ இங்கே நமக்கு மெயினாக இந்த லாங்குவேஜஸ்க்குலாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுற ஒரு காலேஜ்னு சொல்லலாம். BA ஹானர்ஸ் இன் ஃபாரின் லாங்குவேஜஸ், இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிடெக் வந்துட்டு இருக்குது. பட் சியூடி மூலியமாக இல்லாமல் நீங்கள் JEE மூலியமாக போய் அதுக்கு அட்மிஷன் போடணும். ஸோ சியூடியில் நமக்கு BA அண்ட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு இந்த யூனிவர்சிட்டியில் எலிஜிபிள். ஓகே. அண்ட் டியூஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மி பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500லேருந்து நீங்கள் 5,000 இயர் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபீஸே இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபார் மோஸ்ட் ஆஃப் த யூஜி ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? சிலதுக்கு மேபி டிஃபர். பட் இங்கே படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த யூஜி ப்ரோக்ராமுக்கு 500 to 5,000 தான் ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு செலவாக போகுது. அமௌங் த லோவஸ்ட் இன் இந்தியா டியூ டு சென்ட்ரல் சப்சிடி. ஓகேங்களா? அதை சொன்னல. ஸோ இந்தியாவே ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஃபீஸ் இருக்க காலேஜ் இது. அண்ட் பட் பிளேஸ்மெண்ட் பாருங்க, இதுதான் ஒரு யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் என்ன சொல்கிறது டாப் யூனிவர்சிட்டி போக போக நமக்கு வந்து மார்க் நல்லா இருக்கணும். பட் ஃபீஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். பட் பேக்கேஜ் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும், 500லேருந்து 5,000. ஆனால் இவங்களோட பேக்கேஜ் வந்து 8 LPA கிட்ட இருக்குது. மீடியன் ஆவரேஜ் ரேஞ்சே நமக்கு. ஓகே. அண்ட் சியூடி யூஜி மூலியமாக நீங்கள் இது பண்ணணும். அண்ட் இட்ஸ் வெல் நோன் ஃபார் இந்தியாஸ் டாப் யூனிவர்சிட்டி ஃபார் சோஷியல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஸ்டடீஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ JNUவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது ஜமியா மில்லியா இஸ்லாமியா. ஓகே. இது நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டெல்லியில் தான். டெல்லியில் தான் நமக்கு நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அண்ட் இது எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 1920. இப்போ இந்த இயரில் எனக்கு சொல்கிறேன்னா எவ்வளோ பழமையான யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்தளவுக்கு அதோட எஸ்டாப்ளிஷ் ஆன இயர்லேருந்து நமக்கு இப்போ வரைக்கும் இருக்குன்னா அதோட ரேங்கிங் எந்த அளவுக்கு கோர்சஸ் டெவலப் ஆகிருக்கும் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
கோர்சஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன், ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ். இன்னும் நமக்கு டியூஷன் ஃபீஸுமே கம்மி தான். 10Kல ஆரம்பிச்சு 50K பர் இயர் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜில் வந்துட்டு நமக்கு 5 LPA to 6 LPA ஆவரேஜ். அதே மாதிரி சியூடி யூஜியில் தான் நீங்கள் போய் எங்கே ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து நமக்கு இந்த மீடியா ரிலேட்டட் ஸ்டடீஸ், ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு நல்ல ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டியாக இது இருக்குது. ஸோ இஃப் யூ கோயிங் இன் டு எனி ஆஃப் திஸ் ஃபீல்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து எல்லா கோர்ஸுமே மென்ஷன் பண்ணலப்பா. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன கோர்சஸ்லாம் அவைலபிள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். நமக்கு ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. UOH 1974 இருக்குது. இங்கே நமக்கு இன்டெகிரேட்டட் யூஜி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. இங்கே டியூஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 13Kல ஸ்டார்ட் ஆகி நமக்கு 1 lakh ப்ளஸ் கூட ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் யூ ஆர் டேக்கிங். ஓகே, இங்கே பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு ஒரு 6 LPA to 8 LPA அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஆப்வியஸாக நீங்கள் சியூடி யூஜி மூலியமாக தான் இந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலாம். ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் ரிசர்ச் இன்டென்சிவ் கேம்பஸ். ஓகேவா, ரிசர்ச் பேஸ்டு கேம்பஸ். நீங்கள் ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஓகே இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது AMU அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து நமக்கு உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. அலிகாரில் 1875 நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. இங்கே என்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா BA, BSc, BCom, இது இன்ஜினியரிங், லா, யுனானி அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன் கூட இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸாம் நம்ம அட்மிஷன் அங்கே எடுத்துக்கலாம். இந்த டியூஷன் ஃபீஸ் நமக்கு 10Kலேருந்து 1 lakh வரைக்கும் டிஃபர் ஆகுது பேஸ்ட் ஆன் த கோர்ஸ். அதே மாதிரி பேக்கேஜும் நமக்கு 4 LPAலேருந்து 6 LPA தான். இப்போ நான் வந்துட்டு 6 LPA சொல்கிறேன்னா இதுதான் மேக்ஸிமம் பேக்கேஜ் கிடையாது. தேர் ஆர் சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை விட ஹை பேக்கேஜ்க்கு போயிருக்காங்க. அப்போ 4 வந்து ஸ்டார்டிங்கான அதுவும் இல்லை 3க்கு கூட போயிருப்பாங்க. ஸோ இந்த 4 to 6ன்றது ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச். ஓகேவா, இதை விட எவ்வளோ பெட்டராக போக முடியுமோ அந்த மாதிரி பெட்டரான பேக்கேஜஸ்க்கு யூ கேன் கோ. And it is popular for over 100 years of academic excellence with a fully residential campus. Okay, அங்கே தங்கி படிக்கிற fully residential campus 100 இயர்ஸ்க்கு மேலே இந்த யூனிவர்சிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி 1985ல இருக்குது. 85லேருந்து இருக்குது. இங்கே நமக்கு நிறைய இன்டெகிரேட்டட் MSc கோர்சஸ் இருக்குது. பிடெக் அண்ட் BA, BSc, BCom, MBA கோர்சஸ்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே நமக்கு டியூஷன் ஃபீஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20Kலேருந்து 22K வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபார் த மினிமம் பேஜ் ஃபார் த மோஸ்ட் யூஜி ப்ரோக்ராம்ஸ். ஓகே, பட் பிடெக் ஃபீஸ் வந்து நம்ம 6 lakh வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் நம்ம எடுக்கிறது ஆன் த ஆவரேஜ் நமக்கு 20Kலேருந்து 22Kக்குள்ளே இருக்கலாம். அண்ட் இவங்களோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 LPAலேருந்து 3.7 LPA கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ். அண்ட் அட்மிஷன் வந்து CUT யூஜி மூலியமாக தான் நமக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ திருவாரூரில் இருக்குது. 2009ல் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இங்கே என்ன கோர்சஸ்னால் ஆப்வியஸாக நமக்கு இன்டெகிரேட்டட் MSc, BSc, BEd, BA, BPA இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. அண்ட் அலாங் வித் 24 UG ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அண்ட் ஹானர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இங்கேயுமே டியூஷன் ஃபீஸ் நமக்கு ரொம்ப கம்மி. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500ல் ஸ்டார்ட் ஆகி 8,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜ் டியூஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதுவுமே பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் யூ ஆர் டேக்கிங். ஓகேங்களா? அண்ட் அமௌங் த அஃபோர்டபுள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நம்ம எப்படி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பார்த்தோமோ அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு நமக்கு ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இதோட பிளேஸ்மெண்ட் பேக்கேஜுமே நமக்கு 2.6 LPAலேருந்து 3.8 தட் இஸ் ஒரு 4 LPA வரைக்கும். LPAனா நத்திங் பட் லேக்ஸ் பர் ஆனம் நம்ம மென்ஷன் பண்ண வந்துட்டு நமக்கு ஆவரேஜாக இருக்குது. ஸோ CUT யூஜி மூலியமாக தான் நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் கொடுக்க முடியும். அண்ட் பாப்புலர் ஃபார் ஒன் ஆஃப் த நியூவஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வித் இன்டர்டிசிப்ளினரி யூஜி ப்ரோக்ராம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இது நியூவான சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்குல்ல. இப்போ 2009ல் தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் நமக்கு வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத். இது வந்து அகெயின் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இதுவுமே ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி. 1887ல் இருந்திருக்கு. அண்ட் இங்கே நமக்கு BA, BSc, BCom, BTech, Law, Management 100+ NAP அலைன்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. NAPனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஓகே, ஸோ இங்கே நமக்கு டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு 3Kல ஸ்டார்ட் ஆகி 33K தட் இஸ் 3000ரூபாயிலேருந்து 33,000 வரைக்கும் பர் இயர் நமக்கு ஆவரேஜான ஃபீஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நமக்கு ஃபீஸ் கம்மியாக இருந்தாலுமே. ஸோ 6 LPAலேருந்து 8.3 LPAலேருந்து வரைக்கும் நமக்கு அப்ராக்சிமேட்டான பேக்கேஜ் இருக்குது. ஓகே,
அண்ட் இது சொல்லியிருக்காங்க வேரிஸ் பை 3 இயர் ஒரு 4 இயர் ப்ரோக்ராம். தட் இஸ் நீங்கள் நார்மல் கோர்ஸ் முடிக்கிறீங்க இல்லை ஹானர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக்கேஜ் வந்துட்டு மாறும். ஓகே, known as the Oxford of the East for its historic academic legacy. ஓகே, இது ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டினால அதோட அதுக்காக ஆக்ஸ்போர்ட் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு வந்துட்டு இதுக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இட்ஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பிபிஏயு, பாபாஷி பீமாரு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. இது நமக்கு உத்தரப்பிரதேஷ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்த யூனிவர்சிட்டியும் டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. லக்னோவில் 1996 இருக்குது. இங்கேயுமே நமக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வொகேஷனல் கோர்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய காலேஜஸ்ல டிப்ளமோ கோர்ஸும் இருக்கும். நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், பட் ஜஸ்ட் லெட்டிங் யூ. அண்ட் இங்கே நமக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து 10K - 40K வரைக்கும் பர் இயர் அப்ராக்சிமேட்டாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 LPA to 5 LPA. ஓகே, சாரி. யா, ஸோ இதோட நமக்கு டாப் 10 யூனிவர்சிட்டி லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி மட்டும்தான் நல்ல யூனிவர்சிட்டியாக இப்போ எனக்கு வந்திருக்க மார்க் வச்சு இந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கலன்னா வேற எங்கேயும் படிக்கக்கூடாதா அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா. நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறோன்றத விட நம்ம எப்படி படிக்கிறோன்றது ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ ஆப்வியஸாக நம்ம இப்போ டாப் இப்போ இது வந்து என்னோட ரிசர்ச் பண்ணி இது டாப் 10 யூனிவர்சிட்டி. நீங்கள் வேற ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது போட்டுட்டு இதில் இருக்க ஒரு 5 யூனிவர்சிட்டி மட்டும் அவங்க சொல்லலாம். அவங்களோடதுல வேற ஏதாவது 5 இருக்கலாம். ஓகேவா, பட் தேர் ஆர் 5 to 6 யூனிவர்சிட்டி விச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெல்லி யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜேஎம்ஐ, பாண்டிச்சேரி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், இல்லை எப்பயுமே சொல்கிற ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல மார்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போன வருஷம் கட் ஆஃப் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி இந்த டாப் யூனிவர்சிட்டி நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர். ஆப்வியஸாக நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கணும்னு ஆசை, பட் இஃப் யூ கேன் கிவ் அ ட்ரை. ஓகேங்களா, நான் வெளியில் போகணுமா அப்படின்னு யோசிக்காம உங்களுக்கு பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி ஒன்று கிடைக்குதுன்னா ப்ளீஸ் டூ கிவ் அ ட்ரை. ரொம்ப யோசிக்காதீங்க, அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைக்கலன்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கோ அங்கே படிக்கலாம். ஓகேவா, நம்ம எங்கே படித்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறோம், எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டாப் யூனிவர்சிட்டிஸ்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸை வச்சுட்டு மீதி நமக்கு என்ன கிடைக்குதோ வேறு நான் எடுக்கிற கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில் நல்லா இருக்குது அந்த மாதிரி பாருங்கள். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி மற்ற யூனிவர்சிட்டிக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ வேறு டவுட் இருந்தால் எனக்கு வந்துட்டு டெலிகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வில் see you all in the next video. Thank you. Bye.